வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை தட்டி விட்டுட்டு போயிடாம எனக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செய்யுங்க. எனக்கு வந்து 2 புள்ளிகள் இருக்குது. நான் சரியான கஷ்டப்படுறேன். 2 பிள்ளைகளை வச்சுட்டு வேலைக்கு போக இல்லாமல் சரியான கஷ்டமாக இருக்குது. எனக்கு காசோ பணமோ எதுவுமே வேணாம். இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி நிரந்தரமான ஒரு வேலை ஒன்று எடுத்துட்டாங்க. எனக்கு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஹஸ்பண்டும் விட்டுட்டு பிரிஞ்சு 3 வருஷமாக போயிட்டு பிள்ளைகளை வச்சுட்டு வேலை செய்கிறதுக்குரிய இது இல்லாமல் இருக்குது. அதால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது எனக்கு ஒரு வீட்டு வேலையாக நிரந்தரமான ஒரு வேலை ஒன்று எடுத்துட்டாங்க. என்ன அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்க சரியான கஷ்டமாக இருக்குது. உள்நாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செய்யுங்க. கெஞ்சி கேட்குறேன். இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிரந்தரமான ஒரு வேலை எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. சொல்லுங்க. அப்போ என்ன வேணும்? அரிசி, சீனி, கொச்சிக்காய் வெங்காயம், கொச்சிக்காய் தேங்காய், அக்காட்ட நான் சொன்னேன், நான் உடனே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி. சரியா? அக்காவுக்கு உடுப்புகளும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தா. லண்டன் அம்மா அனுப்பின பேக்கில் ஒரு கொஞ்சம் உடுப்பு வேறையாக எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் இந்த கேர்ள்ஸ் போடுற மாதிரி வைக்கிறேன். அது லண்டன் நாட்டில் இருக்கிற பூவனும் சுஜனும் இந்த சாமன் வந்திருக்காங்க. இதுவும் லண்டன் நாடு தான். இவங்க அம்மா ஒரு ஆள். இவங்க உங்களுக்கு உடுப்பு வந்துடுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு ஓகே பெருசாக இருந்தால் உள்ளுக்குள்ளே பார்த்து அடித்து போடுங்க. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேர்ச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியே நிற்கிறோம். எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட வீட்டு ஏரியாவுக்கு அடுத்த ஏரியா, அதாவது இருதயபுரம் ஆறாங்குறுக்கு போகிறோம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அக்காவோட பேர் ஷாலினி. அந்த வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு, ஷாலினின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ கால் பண்ணி அவங்களோட கொஞ்சம் பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. அதாவது ரெண்டு பிள்ளையோ 3 பிள்ளைகள்னு சொல்லியிருந்தாங்க. 3 பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகளை பார்த்துக்கொள்றதுனால வேலைக்கு போயிடாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டு. அப்போ இப்படியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் அப்படி வாரேன்னு சொன்னால் உங்களை வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சால் தான் நான் உதவி செய்வேனக்கா, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வகையில் அக்கா சொல்லியிருந்தேன், எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் இன்னொரு ஆகிற வீட்டில் தான் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கிற இடம் இன்னும் செங்கலடியோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருதயபுரத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற வீட்டை நிற்கிறேன், நீங்கள் வாங்கலன்னு பாருங்களேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லைன்னா நீங்கள் வாங்க, நான் தானே கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பவித்ரனை வெளிக்கிட்டு இப்போ அக்காட்ட போகிறேன். அக்காட்ட போயிட்டு அக்காவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வராக்கி இருக்குது. எங்களுடைய யூடியூப் சேனலில் நிறைய பேருக்கு மாதாந்த உதவி போய் கொண்டிருக்கு. அந்த உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிற என்ன சொல்கிறேன், வெளிப்படையாக செய்கிறவங்களுக்கோ மறைமுகமாக செய்கிறவங்களோ எல்லாருக்குமே இந்த இடத்துல பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடவுள் தான் எல்லாமே, ஆண்டவர் தான் எல்லாமே என்று சொல்லிக்கொண்டு ரைட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டால் அப்படியே நாங்கள் போகிறோம். போயிட்டு அப்படியே அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ பாவம் அவங்களை திரும்பி அக்கா கால் இல்லை அக்காவோட காய்ச்சிட்டேன் வீட்டை வச்சு. ஆறாங்குறுக்கு கால் பண்ணட்டான். ஆறாங்குறுக்கு தெரியுமா உனக்கு? எங்கேருந்து ஆறாங்குறுக்கு மச்சான் இதால் போயில அந்த போட் போட்டிருப்பாங்க. 1 2 3 பார்த்து 1 2 3 போட் போட்டிருப்பாங்களா? முதலாம் ஊருக்கு 2ஆம் ஊருக்கு இல்லாட்டி எண்ணுவோம் மொபைல இருந்து ஒரு ஊருக்கா ஏதாவது ஜெரம்டா கிடையாதுயா? இல்ல ஒரு அடுத்து மார்க்கெட் ரோட்டா? மார்க்கெட் ரோட்டா
இது ரைட். அப்போ மக்களுக்கு வந்து இருதயபுரம் மார்க்கெட் வந்து காட்டுவோம்னே. அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கடையில் சனமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக அந்த மாட்டு இறைச்சி கோழிக்கடை அங்கெல்லாம் சனங்கள் கூட என்ன வைத்து எங்க சொல்லு மற்றது அடியேன் உனக்கு. ஓ அதே போல வந்து முஸ்லீம் கூடுதலாக வந்து வெள்ளிக்கிழமையில லீவ் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழாக்கள் வந்து கூடுதலாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில லீவ் எடுத்துருவாங்க. அதாவது கடைகள் எல்லாமே வந்து பூட்டியா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து நெருங்கிட்டோம் இருதயபுரம் மார்க்கெட்டு கிட்ட. ரைட் கந்திரம் போகணும். ஆனால் இந்த ரவுண்டை போட்டு என்னத்துக்கு இருக்கேன் எதிரியானே சரியானே ஒரு மெப் இல்லாமல் வச்சுக்கான. இப்போ இதால விட்டுட்டு நம்ம என்ன தொடங்கணும்ன்றியா? முதலாங்குருக்கு அந்த ஆட்டோ கிட்ட இருந்து தொடங்குது நினைக்கிறேன். அண்ணன் மோட்டோ ஜிபி ஓடிவாரு. இந்த அடிக்கு முதலாங்குருக்கு. இது முதலாங்குருக்கா? இப்படி என்ன உண்டு. ரைட். மார்க்கெட் போயிட்டு இது வந்து ரெண்டாம் குருக்கு. இந்த இருக்கு இது ரெண்டாம் குருக்கு நம்புவோம். அந்த அண்ணன் வர வந்து மூன்றாம் குருக்கு. முதல் ஓட்டெல்லாம் போட்டிருந்தேனே. அந்த ஃப்ரெண்ட் அவன் இந்த ரோட் தானே இல்லையா? இதாண்டுதான் மூன்றாம் குருக்கு. என்னது இது நாலாம் குருக்கு. கண்ணீர் அஞ்சலி அஞ்சாம் குருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 5 அடுத்தது குறுக்குகளே காணல, போர்டே இல்லடாப்பா. நடக்குது வரியா அந்த ஒரு போட்டிருக்கு மாதிரி. எத்தனை அங்க இருக்கண்டி? 6ஆம் குருக்கு. எஸ் 6ஆம் குருக்கு. அழகா வந்திருக்கேன் வரியா. வந்துட்டோம்னே. ரைட். ஓகே நீங்க வந்து இங்கேருந்து போனோம்னா சரி. இருதயபுரம் 6ஆம் குருக்கு. இருதயபுரம் மேற்கு 6ஆம் குருக்கு என்ன? ரைட் சரி. சைடில் எடுத்துட்டு வாகனம் வரும் கூட அக்காவுக்கு கோல் அடி பார்ப்போம். ஹலோ. ஓ எங்க இது இந்த 6ஆம் குருக்கிட்ட நிக்கிறேனா? அத குறுக்காட பெண்ட் பண்ணியா? சொல். நான் 6ஆம் குருக்குள்ள வேன் என்ன அப்படி நின்றுட்டுங்க வரக்குள்ள. ரைட் கொஞ்சம் பாருங்க அங்கே தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம். பைக் கொண்டு நிற்குது. அந்த கிரீன் கலர் மதில் அடிச்ச வீடெல்லாம் இருக்கு, அதை தாண்டி வரணுமா? கிரீன் அந்த மதில் ஒன்று இருக்கு, லைட் கிரீன். ரைட் அப்போ நேராக போகும். வேனை காணல போய் நேராக போ. இது செய்யும் முன்னுக்கு தான் நினைக்கிறீங்க. ரைட் பாருங்க. சரி ஓகே. 6ஆம் குருக்கு கண்டுட்டேன். அந்த ரைட் கண்டுட்டேன். அது வழியா நிக்கிறேன் நீங்களா? வெளியில். ஓகே ஓகே. அது யார வீடு? அது வீடு யார் இருக்காது? வீடு யார் இருக்கா? இது பிள்ளையில வழியா நினைக்கிறேன். ரைட் வார். இந்த மைக்கே இருக்கிறேன். இதான் வீடா? நான் நினைக்கிறேன் அந்த முன்னுக்கு இருக்கிற வீடு போல. அதில் இருப்போமாக்கா? அங்கே ஆக்கலா? அதில் இருப்போமே.
இந்த வீட்டுல இப்ப நீங்க மட்டுமா இருக்கிறீங்க? நீங்களும் பிள்ளைகளுமா? யாரு இந்த வீட்லயா? வா. சரி, ஃபைனலாக வந்து அக்காட்ட வந்துட்டேன். அக்காட்ட பேர் வந்து ஷாலினியா? தனுஷியா. அப்போ ஷாலினின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு. வீட்டு பேர் ஷாலினி. ரைட், ஏதோ ஷாலினியானே. இது ஸ்கூல் பேர் தனுஷியா. தனுஷியா. ரைட், ஓகேக்கா. இப்போ நீங்கள் வந்து என்ன வந்து கண்டெக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்கண்ணே. என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? யூடியூப், டிக்டாக்ல யூடியூப்ல பார்த்து நீங்கள். ரைட், உங்களோட பிரச்சனை என்னக்கா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு வந்து என்ன, இந்த 2 பேரையும் வந்து வளர்க்குற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம். நான் வீட்டு வேலைக்கு அங்கே தான் போகிறேன். எங்கேயாவது யாரும் வீட்டு வேலையை கூப்பிட்டா வாசல் கூட்ட அப்படி என்று சொன்னா இவங்களை கூட்டிட்டு போய் தான் வேலை செய்கிறேன் நான். அப்போ இவர் ஸ்கூலுக்கு போக தொடங்கினதுக்கு பிறகு கொண்டு போய் வேலை செய்யலாம் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்க வேலை செய்யலாது, தனியா வந்து வேலை செய்யறேன்னு சொன்னா செய்யுங்க, கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இங்க அங்க இங்க இருந்தாங்க. இருந்து போட்டு இப்போ என் ஃப்ரெண்ட் பிள்ளோட வீடு தான் இது. அவங்களோட அப்பா வந்து வயசு போனவர், அவருக்கு இல்லாதான்னு சொல்ல, அப்போ அவங்கள பார்த்துட்டு அவங்களோட இருங்கன்னு சொல்லி இப்போ இங்க வந்து இருந்தேன். ஆனா இப்ப அவங்களும் எத்தனை நாளைக்கு வந்து வேலை செய்வாங்க? பிள்ளைகளை பார்க்க வேலைக்கு போறதுக்கு விட்டு போட்டு போறதுக்கு ஒருத்தர் இல்லாம. உங்களோட ஹஸ்பண்ட் அங்க விட்டுட்டு போய் வேற கல்யாணம். எவ்வளவு காலம்? 3 வருஷமா. 3 வருஷமா விட்டுட்டு போயிட்டு. ரைட். உங்களோட சொந்த இடம் அது? செங்கலடி. உங்களோட அம்மா அப்பா இல்லைங்க? செத்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? என்ன நடந்தது? அம்மா வந்து சின்ன வயசுல செத்துட்டாங்க. அப்பா வந்து வலிப்பு வந்து அந்த உமிக்குள்ள வேலை செஞ்சாப்புல, உமியில விழுந்து சுவாச குழாய்க்குள்ள உமி அடிச்சப்ப செத்தவர். இறந்துட்டு. அப்ப உங்களுக்கு இப்ப சித்தி, பெரியம்மா, சித்தப்பா பெரியம்மா இருக்காங்க. பெருசா அவங்க காய்கறில ஒருத்தர். ஏன் காய்கறில? அவங்க தான் கல்யாணம் கட்டி தந்தவங்க. கல்யாணம் கட்டி தந்து அவர் பிரிஞ்சுட்டு போனது பிறகு அவங்கள்ட்ட போய் இருந்தேன் நான். நீங்க சரி, அந்த அந்த சின்ன பிரச்சனைகளால கதைக்கிறல. ரைட், அந்த கதை வேணாம். அப்ப ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப சொந்தங்கள் யாரும் வெளிநாட்டுல அப்படி யாரும் இல்லையா? ஒருத்தரும் இல்லை. இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் உதவியும் செய்யல. இப்ப நீங்க இப்ப வேலைக்கு போற என்ன பிரச்சனை? வேலைக்கு போறதுக்கு இவங்களை விட்டுட்டு போறதுக்கு ஒருத்தரும் இல்லாம இருக்காங்க. 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு போறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இப்ப பிள்ளைகளுக்கு வந்து எத்தனை வயசு? இவருக்கு போய்க்கு எத்தனை வயசு? 8 வயசு ஆகுது. மத்த மகளுக்கு 4 வயசு. 4 வயசு. இப்ப 2 பேரும் ஸ்கூல் போறாங்களா? இவன் மொண்டசரி போறாங்களா? இவருக்கு 12 வருஷம் தானே. சரி. அவர் மத்த ஸ்கூல் போறாரு. எத்தனாம் ஆண்டு? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு. இப்ப எந்த ஸ்கூல் போகுது? இவர் தன்னாமலை ஸ்கூல்லாம் சேர்த்து இவருக்கு அந்த கை பிரச்சனையால நரம்பு இந்த பெரிய விரல் வந்து இப்படி எழுதுறதுக்கு சரியான கஷ்டம். அவர் எழுதக்கொள்ள வந்து கை வீங்குது. ஸ்கூல்ல போய் சொன்னாங்க, ஸ்கூல்ல அவர் பாடத்தை வந்து கவனிக்காரு இல்லையாம், எழுதுறாரு இல்லையாம், சொல்ல எழுதுறாரு இல்ல, பாடத்தை சொல்லி கொடுத்து திருப்பி கேட்டா மறந்து போய்த்திருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொன்னாங்க. அவருக்கு இப்ப நரம்பு பிரச்சனையா இருக்கு, அதை இப்ப பார்க்க இயலாது சொல்லி இப்ப ஒரு 2 கிழமையா ஸ்கூலுக்கு போறல. நான் கூட்டிட்டு போய் தான் கூட்டிட்டு வரேன். கூட்டி கொண்டு விட்டு போட்டு கூட்டிட்டு வருவேன். ஏன் அந்த கை பிரச்சனையால ஸ்கூல் போறலையா? ஸ்கூலுக்கே இல்லாதான் கை வீங்கிட்டு ஆளுக்கு இதெல்லாம் அப்படி வீங்கி வந்து இப்ப கொஞ்சம் வத்தி இருக்கு ஆளுக்கு. ஸ்கூலுக்கு போனேன். இனி போலாம் தானே? ஓகே. ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்களா என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டெப்லெட் தந்திருக்காங்க, எக்ஸ்ரேக்கு தந்திருக்காங்க. வாரம் மாசம் 22 எக்ஸ்ரே எடுக்க சொல்லிருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பாப்போம். ரைட். அப்ப இப்ப வந்தாக்கா இப்ப உங்களோட இப்ப நான் வாரக்கு மேல உங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து இப்படி போயிட்டு இருந்துச்சு செலவுக்கு? மாசம் QR காசு வருது எனக்கு. எவ்வளவு வருது? 10,000 வரும். சரி. அந்த காசுல வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு இதெல்லாம் செய்யறேன் நான். அடுத்து வந்து இந்த வீட்டுக்கார பிள்ளை வந்து எனக்கு மாசம் சாப்பாட்டுக்கு அரிசி அது இது அவங்களால வேண்டதை கொண்டு வந்து தருவாங்க. அப்படி செய்யறேன். சில டைம்ல டாக்டர் நர்ஸ் மாறுற வீட்டுல வந்து யாரும் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா போறேன். சொல்லுங்க. போனா 1500 ரூபா சாப்பாடு, 2 நேரம் சாப்பாடு, 1500 காசு தருவாங்க ஒரு நாளைக்கு. அந்த காசு எடுத்து வந்து வீட்டை தேவையான சாமான்களை வாங்குறது. இந்த இப்ப 2 மாசமா வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. போறதுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுறாங்களும் இல்லை ஒருத்தரும். போறதுக்கு சரியான கஷ்டம். இவங்களுக்கு சாப்பாடுக்கு தான் சரியான கஷ்டம். நீங்க இப்ப வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? வேலை செய்வீங்களா? அதாவது உங்களோட பிள்ளைகள் 2 பேரையும் கூட்டிட்டு கொண்டு போயிட்டு வச்சு கொண்டு வேலை செய்யறேன்னு சொன்னா நீங்க விருப்பம் செய்வீங்க? எங்கனாலும் பிரச்சனை இல்லை, போய் செய்வீங்கண்ணே. அந்த விஷயத்த ஒருக்கா பார்க்கலாமண்ணே. அந்த வீட்டு வேலை ஒன்று இருக்கு ஜெஃப்னா, அந்த வேலையை ஒருக்கா பார்ப்போம். ரைட். அது இப்போ குடுப்பட்டு தெரியல என்கிட்ட. அதை கதைச்சு பார்ப்போம். சரி, கதைச்சு பார்ப்போம்.
அடுத்து இந்த வீடியோ வந்து பார்க்குற ஆட்கள் வந்துனே இந்த வீடியோ வந்து பார்க்குற ஆட்கள் வந்து அக்காவை வந்து காசோ பணமோ எதுவும் ஒன்றுமே கேட்கல. அக்கா வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் அவைக்கு வந்து தொழில் உண்டுனே தொழில் வந்து செய்யணும். அதாவது பிள்ளையில வந்து வச்சுட்டு இருந்து தொழில் செய்கிற மாதிரினே இப்போ ஒரு வீட்டு வேலையாக இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இப்போ பிள்ளைகள் வீடியோக்கு வர பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இல்லை. பிரச்சனை இல்லை. அப்போ வாங்க வாங்க வந்து இதுங்க சரியா மாறி ஓடிட்டு வராங்க. என்ன பேர் உங்களோட? இவட பேர் என்ன? பேரை சொல்லுங்க. என்ன பேர்? எஸ்தரா. காலங்கள் வீடியோ இருக்காங்க. எஸ்தர். அவர பேர் என்ன பேர்? கிறிஸ்டியன். கிறிஸ்டியா? கிறிஸ்டின். கிறிஸ்டின் ரைட். எப்போ பர்த்டே பே? இவருக்கு 4ஆம் மாதம் 18ஆம் தேதி. 4ஆம் மாதம் 18. அவருக்கு 4ஆம் மாதம் 10. 18/10 முடிஞ்சேனே. அடுத்த மாதம் தான், அடுத்த வருஷம் தான் இனி. சரி யாரு கோல் எனக்கா கட் பண்ணு. சரி பிரச்சனை இருக்கட்டும். ஓகே. அப்போ வேற என்ன உதவியாக்கா வேணும்? நான் ஒரு வேலை ஒன்று எடுத்து இருந்தால் வேலை செய்வீங்க தானே? ரைட். அப்போ அதை ஒருக்கா பாவம் சரியா? ஏன்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதை பயப்படாங்க. நான் ஏதோ ஒரு வழியில் சரி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நான் செட் பண்ணி தரேன்னு வைங்க அந்த வேலையை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேலை செட் பண்ணி தான் உங்களுக்கு அன்றாடம் உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு தானே? இன்றைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டீங்களா? இல்லை, காலையில் அந்த பிள்ளைகள் வந்து சரியான காது வலி. நேற்று அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனவங்க. ரோட்டில் அட்மிட் பண்ண சொன்னேன். இவங்களை வச்சுட்டு அட்மிட் பண்ணிட்டு தனியாக இறக்கி விடுங்க. இப்போ ரோட்டில் நின்று அவங்கள பார்க்க ஒத்தரமில்லான்னு போட்டு நிற்கல வந்துட்டேன். இன்றைக்கு சரியான காது வலின்னு சொல்லி காலையில் வந்து சாப்பாடு இவங்களுக்கு வாங்கி கொடுத்து போட்டு போனவங்க. இன்னும் சமைக்கல. சமைக்கணும் சாமான் இருக்கு, சமைக்கலையா? இல்லாட்டி இல்லை, அரிசி இருக்கு, மற்ற ஒன்றும் இல்லைன்னு போட்டு சமைக்கல, அப்படியே விட்டுட்டேன். அப்படி விட்டுட்டீங்க. யார் அப்பா அது? அக்கா அப்ப வேற எதுவும் சொல்ல இருக்கா? எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. காசு அதில் எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு என்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்கள படிப்புக்கு எனக்கு ஒரு வேலை ஒன்று எடுத்து தந்தாலே எனக்கு வேலை ஒன்று எடுத்து தந்தா காணும். இப்போ அதானே இப்போ நீங்கள் இதாக்குறீங்க. அதனால அக்கா இண்டையிலேருந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன ஏண்டா நான் இது வரைக்கும் போனாக்க எல்லாமே வந்து இப்படி சொன்னதில்ல. உண்மையாக சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன் சரியா? தமிழெல்லாம் படிக்கணும்ப்பா. ஏன் ஸ்கூல் போகிறல நீ? கை பிடிச்சிங்கண்ணே, கை பிடிச்சிங்க. என்னடா கையில் என்ன நடந்து? இது என்ன இருந்தது? அவருக்கு அந்த கை வந்து இப்படி மடக்கி வந்து பென்சில் பிடிச்சி எழுத இயலாது. இப்படி இப்படி மடக்கி பிடிச்சி அதனால இந்த இது வந்து அவருக்கு நோவுதான்னு சொல்லுவோம். இந்த நரம்பு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னே. எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் எக்ஸ்ரே எடுக்காம இருக்கிறீங்க? வார மாசம் தான் டேட் தந்துருக்காங்க. திடீரென்று அவங்க டேட் தந்தானே எடுத்தவங்க. அப்போ வார மாசம் கிளினிக்கும் போட்டு வர 22ஆம் தேதி ஸ்கேன் இந்த எக்ஸ்ரே எடுக்க சொல்லி. எக்ஸ்ரே. இப்போ உங்களுக்கு சமையலுக்குரிய சாமான்லாம் இருக்கா? கொஞ்சம் வாங்கி தெரியும். நான் என்னென்ன வேணும்னு சொல்றீங்களா? என்ன வெக்கப்படாம அண்ணா மாதிரி பார்த்துன்னு இல்ல. இப்ப அக்கா இப்படித்தான். இப்ப என்னண்டா எனக்கு சமைக்கக்கூடிய சாமான் தெரியாது சரியா? இப்ப நீங்க சொன்னா நான் நோட் பண்ணிட்டு வாங்க. சில நான் வாங்குறது வந்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போனா இது சரியில்லை. பெண் இருக்கு, பெண் எடுத்துருந்தானே என்னென்ன என்னென்ன வேணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்களா? சொல்லுங்க. அப்ப என்ன வேணும்? அரிசி, சீனி, கொச்சிக்காய் வெங்காயம், கொச்சிக்காய் தூள், தேங்காய். கொச்சிக்காய் வெங்காயமா? அதில் சோயா மீன், பருப்பு, சோயா பருப்பு, கொச்சிக்காய் தூள், தேங்காய், கொச்சிக்காய் தூள். அதை ஆஃப் பண்ணுங்களா போன? பாபா ஆஃப் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய், வேற நூடுல்ஸ். நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 10ஆம். சரி. நூடுல்ஸ் வேற மாப்பட்டி. மாப்பட்டியா? இங்கெல்லாம் வாங்கம்மா, வீடியோ எடுக்கிறோம்மா நாங்க. நூடுல்ஸ் மாப்பட்டியா? ஆங்கரா? ஆங்கர் வேற அவ்வளோதானே? இப்போ இது வந்து இவ்வளவு வந்தாக்கா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு சமாளிக்கலாமா?
ஒரு மாதத்துக்கு குறைய தான் வரும். அரிசி எத்தனை கிலோ இருந்தால் ஒரு மாதத்துக்கு சமாளிக்கலாம்? ஒரு மாதத்துக்கு 10 கிலோ. 10 கிலோ இருந்தால் சமாளிக்கலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு. இப்போ இவங்கெல்லாம் சோறு தானே சாப்பிட்றாங்க, சாப்பிடுவாங்க தானே. சீனி எத்தனை கிலோ தேவைப்படும்? 1 கிலோ சீனி. 1 கிலோ காணுமா? பெருசாக அங்கே இவங்களை மட்டும்தான் குடிக்கிறவங்க. இப்போ பின்னேரத்தில் காலையில் மட்டும்தான் பெருசாக பெருசாக இல்லை. பருப்பு 1 கிலோ. பருப்பு கொஞ்சம் கூடுதலாக வாங்கினாலும் வச்சு கொள்வீங்க தானே? பழுதா போகாது தானே கூட வாங்கினா? சரி சரி அக்கா. இப்போ அடுத்த விஷயம், இப்போ நான் உங்களுக்கு வேண்டிய ஒரு சின்ன ஒரு உதவி உண்டு. நான் இப்போ போயிட்டு வரக்குள்ளே வாங்கிட்டு வருவேன். சரியா? வாங்கிட்டு கொண்டு தரேன். அதில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த விஷயம், வீட்டுக்குள்ளே இருக்கா பார்க்கலாமா? ஓகே வாங்க இருக்கா. எங்களோட வீடு இல்லை. நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இங்கே? வந்து 3 மாதம். 3 மாதம். என்ன மாதிரி ஏன் அல்றா? ஃபோன் தரவா? இது வந்து அவங்களோட அங்கே எப்படியோ நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் எது நீங்கள் இருக்கிற ரூம்? வாங்க போய் வா. இது என்ன கிச்சன்? இப்போ இதில் நீங்கள் சமைக்கலாதா? இதுக்குலாம் சமைக்கிற சாப்பாடு அங்கே எடுத்தது கொண்டு போய் சாப்பிட்றேன். இதாலேயே போகணும்? இல்லை அந்த அதால போகணுமா? என்ன மாதிரி ஃபோன் தரவா? ஃபோனை கொடுங்க எடுத்துக்கோ. இதுக்கு வந்து வாடகை கொடுக்குறீங்களாக்கா? இல்லை வாடகை இல்லை. வாடகை இல்லை. எங்களுக்கு உடுப்பு கூட நான் யாரும் தந்தா தானே நான் வாங்கி எடுக்கிற. உடுப்பு கூட வாங்குறது இல்லை. யாருக்கு? இவங்க சின்னாக்களுக்கெல்லாம் யாரும் தார. நான் வேலைக்கு போகிற இடத்துல உடுப்புகள் கொடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கும் உடுப்பு இல்லை ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ இதுக்குள்ளதான் இருக்கிற எல்லாம் சமைக்கிறது அங்கே கிச்சன்ல சமைச்சு சாப்பிடுறது இதுக்குள்ள இருக்கு. இருங்க பாவா. சரியாக்கா. அப்போ நான் சரியா நான் ஒருக்கா போயிட்டு சரி சாமானை கொஞ்சம் வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். வாங்கிடலாமான்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த ஏற்பாடை வந்து செஞ்சு தரேன். அடுத்தது நீங்கள் இப்போ எங்கேனாலும் இப்போ ஜப்னால ஒரு வேலை ஒன்று இருக்குது. சரியா? நான் ஒரு கதைக்கணும் வீட்டு வேலை. ஆனால் இப்படி தானேக்கா, இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து தரேன்னு வைங்களேன், நீங்கள் உண்மையாக இருக்கணும். பிள்ளைங்களா கல்ல வேலையில் செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், கொம்மனா சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். கல்ல வேலையில் செய்யக்கூடாது, எந்த நாளும் லீவ் எடுக்கக்கூடாது. அவங்களோட வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நீங்கள் இருக்கணும். அந்த வீடை உங்களோட வீடாக பார்த்து தான் நீங்கள் வேலை செய்யலாமே. சரி ஒருக்கா நம்ம கதைப்போம். ஒருக்கா ஸ்டாப் பண்ணுங்க. அக்காவோட காய்ச்சிட்டு வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை தட்டி விட்டுட்டு போயிடாமல் எனக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செய்யுங்க. எனக்கு வந்து 2 புள்ளிகள் இருக்குது. நான் வந்து சரியான கஷ்டப்படுறேன். 2 பிள்ளைகளை வச்சுட்டு வேலைக்கு போக இல்லாமல் சரியான கஷ்டமாக இருக்குது. எனக்கு காசோ பணமோ எதுவுமே வேணாம். இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி நிரந்தரமான ஒரு வேலை ஒன்று எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஹஸ்பண்டும் விட்டுட்டு பிரிஞ்சு 3 வருஷமாக போயிட்டு பிள்ளைகளை வச்சுட்டு வேலை செய்கிறதுக்குரிய இது இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது எனக்கு ஒரு வீட்டு வேலை, ஏதாவது நிரந்தரமான ஒரு வேலை ஒன்று எடுத்துட்டாங்க. என்ன அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்க சரியான கஷ்டமாக இருக்குது. உள்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செய்யுங்க. கெஞ்சி கேட்குறேன். இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிரந்தரமான ஒரு வேலை எடுத்துட்டாங்க. எனக்கு அந்த உதவியை செய்யுங்க. ரைட். இப்போ வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து நம்மளை ஜீவன் நாட கடைக்கு தான் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஜீவன் நாட்டை தான் வாங்குறாங்க கொஞ்சம் குறைச்சி தரனால. அப்போ ஒரு 20,000 காசு மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இருக்கிற இருதயபுரத்தில் இருக்கிற இந்த அக்காவுக்கு வந்து உலர் உணவு பகுதியில் வந்து வாங்கி கொடுப்போம். கூடுதலாக என்ன நீங்கள் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்காம நீங்கள் டக்குன்ட்டு வந்து முடிவு எடுக்கிறீங்க, டக்குன்னு சாமான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி யோசிக்க வேணாம். என்னெண்டா இப்படித்தான். இப்போ என்னெண்டா இப்போ 100% வந்து நாங்களும் இறங்கி சரியா பிள்ளையா அதான்னு சொல்லி ஒன்றா நோண்டி கேட்க போனால் ஏதோ ஒரு புள்ளை வந்து ஒரு விதத்தில் வந்து இருக்க தான் போகுதுன்னு. அதையும் தாண்டி வந்து மனுஷர்கள் என்று வந்து புள்ளை விடுறது சகஜம். எல்லாத்தையும் தாண்டி வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்குறவங்க வந்து போய் சொல்லி எப்பயும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்டா அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. அதோட வந்து 2 பிள்ளைகளும் வந்து இருக்குது. அப்போ நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்க காசாக ஒன்றும் கேட்கலானே. அப்போ அதனால்
நம்ம வந்து அந்த இதை வந்து வேண்டி கொடுப்போம். அடுத்தது ஃபுல்லாக போட்டு அதை நாங்கள் இனி கிண்டி கேட்கக்குள்ள அது வந்து வேறு பிரச்சனைகளையும் வந்து கொண்டு வருது. ஏன்னா வேறு முறையில் வந்து பிரச்சனைகளும் வருது. இப்போ பிரச்சனைகளையும் தவிர்க்கணும், அதோட நம்ம உதவியும் செய்யணும். அதனால் முடிஞ்ச அளவு கேட்கக்கூடிய அளவு கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன். இன்னும் எனக்கு மோர் டீட்டெயில் வந்து நான் பர்சனலாக கேட்டு நான் வந்து வச்சுருக்கிறேன். அப்படி உங்களுக்கு அது எதுவும் டீட்டெயில் வேணும்னு சொன்னால் யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் என்ன தொடர்பு கொள்கிற மூலமாக நான் உங்களுக்கு பர்சனலாக அந்த விஷயங்களே சொல்லுவேன். இந்த எல்லா விஷயமே வந்து வீடியோ மூலமாக காட்டலை. என்ன நான் வந்து ஓப்பனாக இருப்பேன், ஆனால் அவங்கள விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஓப்பனாக போடக்குள்ள வந்து அது வேறு மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, கதைக்கிறாங்க. இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னை பற்றி நான் உண்மை தானே சொல்கிறேன். இந்த பிரச்சனை இருக்கா, அதனால் ரைட் ஓகே, நான் கூட கதைக்க விரும்பலை. நம்ம அப்படியே போயிட்டு கடையில் போயிட்டு சாமான் வாங்குவோம். ரைட் ஃபைனலாக வந்து போய் ஒன்று இருக்கிறோம். அக்காவுக்கு உடுப்புகளும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தா. லண்டன் நம்ம அனுப்பின பேக்கில் வந்து ஒரு கொஞ்சம் உடுப்பு வந்து வேறையாக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் இந்த கேர்ள்ஸ் வந்து போடுற மாதிரி வைக்கிறேன். அப்படி ஒரு 2-3 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேக்கில். அதையும் வந்து பார்த்துட்டு அக்காவுக்கு ஓகேன்னு சொன்னால் அதையும் கொடுத்துட்டு அப்படியே அக்காவுக்கு வந்து இந்த உலர் உணவு பொதிகளையும் வந்து எடுத்துக்கொண்டு கொடுப்போம். குக சூஜன் சொல்லி ரைட் லண்டன் நாட்டில் இருக்கிற குக சூஜன் சொல்லி அவங்களோட காசு மூலமாக தான் இந்த இருக்கிற உதவியை வந்து உடனே வந்து எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் வந்து குக சூஜன் அண்ணாக்கும் அந்த அக்காவுக்கும் வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களோட காசுகள் வந்து இருக்குது என்றனால தான் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து கொடுக்கணும் என்று நினைக்கக்குள்ள நான் அப்படியே விட்ரோல் பண்ணி அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடியதாக ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் எனக்கும் கவலையாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு முடிவு இல்லையே, இது செய்யாமல் போயிட்டோமேன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து வேலை முக்கியம். யாராவது வந்து வேலையில் எதுவும் எடுத்து கொடுக்கலும், அக்காவுக்கு வேலையில் எதுவும் பார்த்து கொடுக்கலும்னு சொன்னால் செட் பண்ணி கொடுங்க. என்னை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். என்ன நீங்கள் கண்டெக்ட் பண்ணுற மூலமாக அக்காட தொடர்பை வந்து நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன். ரைட், இவ்வளோதான் விஷயம். இனி போயிட்டு அக்காவுக்கு சாமான்லாம் கொடுத்துட்டு அக்காவோட ஒரு கொஞ்சம் கழிச்சிட்டு அப்படியே வீடியோ முடிப்போம். ரைட் ஓகே. அக்காட வந்து இந்த மஞ்சள் கலர் பேக்கா, மஞ்சள் என்ன எடுத்துட்டோம். உள்ளுக்குள்ள போகுது. இதுதான் அக்காவுக்கு உடுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரியா, இதெல்லாம் ஓகே இருக்குங்க. இதெல்லாம் போடலாம் தானே, இதெல்லாம் போடலாம். பெருசாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிச்சு போடலாம்டா. இந்த இருக்கு. சரி இது அப்படியே கொண்டு கொடுப்பேன் மக்களுக்கு. பிள்ளையில கொடுப்பில்லைன்னு சொன்னாங்க. இது மஞ்சள் கலர் தானே உங்களுக்கு? சின்னவனுக்கு எதுவும் முதல்ல செட் ஆகுமாடா? இல்லையா பெருசு பார்க்க மற்ற இன்னொரு 2 பேக்கேஜ் வேணுமேடா. இந்த ஒன்று இருக்கு, படியால் ஒன்று உள்ளுக்குள்ள. உள்ளுக்குள்ள சீட்டில் இருக்குண்ணே. சரி ஓகே 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 சரி. போ ஸ்டாப் பண்ணு. போ. அக்காட்ட நான் சொன்னேன், நான் உடனே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி. சரியா, அப்போ அக்கா நினச்சி பார்த்துருக்க மாட்டா வந்த உடனே உதவி செய்கிறோம்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபா மாதிரி அக்காடை இந்த பேக்கேஜ் சாமான் இல்லாமல் வந்து சேர்த்து இந்த உதவியை வந்து செஞ்சவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி. அக்கா எங்க இதில் இருக்கலாமா? கொஞ்சம் 2 கதிரை எடுத்துட்டாங்க.
இவருக்கு அவங்க அது அப்பா கொடுத்தது. அது யார் வெளியே நிற்கிற? அவர் தான் சொன்ன ஃப்ரெண்ட் அப்பா. ஃப்ரெண்ட் புள்ளியப்பா. உங்களோட ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்க? அவ கல்லடியில் கல்யாணம் கட்டி அங்கே இருக்கு. உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பழக்கம்? அவங்க டேட்டோ குத்துறது அண்ணா. அந்த புள்ள வந்து என்னோட படிச்சவள், என்னோட படிச்ச அங்கே கல்யாணம் கட்டி இருக்கேன். வீடு இல்லைன்னு சொல்லி கேட்டு நீங்க செங்கல்ல இருந்து இங்க வந்தேன் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்ப செங்கலில இருக்கு. அப்ப செங்கலில இப்ப இவர் விட்டுட்டு போன பிறகு எப்படி இருந்தீங்க? செங்கலடியில் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனது பிறகு அப்போ ஹஸ்பண்ட் ரெகுலர் ரெண்டுக்கு இருந்தீங்க, சொந்த வீட்டு இருந்தீங்க? அவங்களோட வீட்டு ஹஸ்பண்டை விட்டு அவங்களோட இருந்தேன். அவர் விட்டுட்டு போக எங்களோட சொந்தக்காரர்கள் அம்மம்மாரால் அவங்கள விட்டு இருந்தாங்க. அவட விட்டு வைக்கல விட்டு போட்டு வேலைக்கு போனான். யாரை விட்டு இருந்தீங்க? எனக்கு ஒன்றை விட்டு பெரிய மாட அம்மா அங்க இருக்கல பிள்ளையில வந்து விட்டு வேலைக்கு போற அவ சத்ததுக்கு அங்க இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து இருக்கலாம் போயிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி வந்தீங்க. சரியா, நீங்க சொல்ற விஷயம்லாம் உண்மை தானே? உங்களுக்கு தெரியும், நீங்க யூடியூப் பார்த்துருப்பீங்க, டிக்டாக் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடக்கிற பிரச்சனை தெரியும் தானே. நிறைய பேர் வந்து உதவி செய்யணும்ன்றதுக்காக சும்மா கூப்பிடுவாங்க, அந்த உதவியை வந்து எடுக்கணும்ன்றதுக்காக போய் சொல்றேன் விலங்குக்காக. அதனால வந்து நீ சொல்றதெல்லாம் உண்மை, நம்புறேன். உங்களை அக்காவை நினைச்சுதான் நான் வந்தேன்னா. அந்த வகையில் வந்து உங்களுக்கு லண்டன் நாட்டில் இருக்கிற ஒரு ஆக்கள் வந்து சரியா குகன் சூஜன்னு சொல்லி அவங்க நீங்கள் கேட்ட சாமானுக்கு எல்லாமே வந்து அவங்க உதவி தந்துருக்குறாங்க. சோயா மீட் வாங்கியிருக்கேன் பாருங்கள், நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன், நீங்கள் கேட்ட தேங்காய் எண்ணெய், ரைட், ஆங்கர், பருப்பு, சரியா, கொத்தியது, சீனி, சரியா, இவ்வளோ சாமான். அடுத்து நீங்கள் 10 கிலோ அரிசி வந்து கேட்டிருந்தீங்க, 10 கிலோ அரிசிங்களாங்க. சரியா, அப்போ நான் வந்ததுக்கு முதல் கட்ட உதவியாக வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ தந்துருக்கேன். சரியா, சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி. அடுத்த விஷயம் வந்து அக்காவுக்கு உடுப்பு இல்லைன்னு சொன்னீங்க தானே. அப்போ இது வந்து லண்டன் நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு லண்டன் நாடு. அது லண்டன் நாட்டில் இருக்கிற பூவனும் சூஜனும் இந்த சாமம் தந்துருக்காங்க. இதுவும் லண்டன் நாடு தான். இவங்க வந்து அம்மா ஒரு ஆள். இவங்க உங்களுக்கு உடுப்பு வந்துடுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு ஓகே பெருசாக இருந்தால் உள்ளுக்குள்ளே பார்த்து அடித்து போடுங்கண்ணே. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரைட், நான் இது ஸ்கர்ட் உண்டு. நான் பிள்ளைகளுக்கு பாவம்னா அடுத்த முறை வரக்குள்ள பிள்ளைகளுக்கு 2 இருக்கேன். ஏன்னா சின்னாக்கள் தானே, சின்னாக்களுக்கு இல்லை உடுப்புண்டோம். நான் பார்த்து ஏதாவது எடுத்துகிட்டு வருவேன். சரியாண்ணே? பிடிச்சிருக்கு தானே? போடணும். சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தந்துடணும்ண்ணே. இன்னொரு ஆளுக்கு நம்ம கொடுத்துரும். உங்களுக்கு ஓகேயான இது? ரைட், சந்தோஷம் தானே. அடுத்த விஷயம் ரைட், நான் இந்த நீங்கள் வேலை வந்து கேட்டிருந்தீங்க, வேலை விஷயம் வந்து பார்க்குறேன். வேறு நம்ம கேட்குறதுக்கு மறந்துட்டோமா? வேறு எங்கே கேட்கணுமா அவங்களோட படி? ஓகே ரைட், இது ஓகே, இது ஓகே ஓகே. இது நான் வந்து கார்ல இருந்து போகல ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து தானே, அவர் யார் உங்களுக்கு? அவங்கட நான் சொன்னேன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்லி. அவரானது என்ன சொன்ன அவர் தான் எனக்கு உங்களோட நம்பர் எடுத்து தந்தாரு. அவரா நம்பர் எடுத்து தந்தாரு? டிக்டாக் ஐடி எனக்கு ஷேர் பண்ணி விட்டாரு. சரி 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 சரி. நான் சொன்னேன் அப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்து ஒரு ஆட்டோலாம். ரைட், நல்லா. இப்போ இதுக்கு இப்போ கரண்ட் பில், தண்ணி பில் எல்லாம் கரண்ட் பில் மட்டும்தான் நான் கட்டுறேன். எவ்வளோ கட்டுறீங்க? மாதம் 200 ரூபா அப்படியே வரும். 200 ரூபா? நான் ஃபேன் மட்டும் தானே யூஸ் ஃபேனும் லைட்டும் தானே? 200 ரூபா வேறு மாதிரி கட்டுறேன். இப்போ போன மாதம்லாம் எப்படி உங்களோட தொழில் இருந்தது? என்ன செஞ்சு? போன மாதம் கியூஆர் காசு எடுத்து என்ன சொன்னேன், கியூஆர் காசு 10,000 வருதுண்ணே. அதில் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓடுறீங்க. சாப்பிட்றது எல்லாம் செய்கிறேன். மற்றபடி அங்கே இங்கே எந்த இடத்தையுமே தெரியுதானே, பிள்ளைகளுக்கு சாப்பாடை மட்டுமா எங்கள் பேசுகிறேன். ஒரு 2 மினிட். இப்போ இந்த ஃபோனில் வச்சுருந்தீங்க, ஃபோன்லாம் எப்படி வாங்கினீங்க? வேலை சைக்கிள் வாங்கினா இல்லை வேலை செஞ்சாப்புல வாங்கினது. இப்போ 4 வருஷமாக இந்த ஃபோன் வச்சுருக்காங்க. வச்சுருக்கீங்க. சரி. சோப்பாங்க அப்போ தெரியா எடுத்து கொடுங்க. சரி, வேற ஒரு தேவையும் இல்லைண்ணே அக்கா? சரிண்ணே, இப்போ இது சந்தோஷம் தானே உங்களுக்கு? நான் வந்து உடனே வந்து செஞ்சது. நான் உங்களோட கோலில் சொன்னேன் நான் உடனே செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்த மட்டும் நீங்கள் வந்து சொன்ன விஷயங்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதாவது உண்மையை வந்து பேசியிருந்தீங்க. அந்த வேலை தான் எல்லாம் வந்து தந்திருந்தேன். வேறு சொல்லணுமா? இல்லையே, வேறு ஒன்றும் தேவையில்லை, வேலை மட்டும்தானே தேவை. ரைட், ஓகே. அப்போ இந்த வீடியோ வந்து இதோட வந்து நாங்கள் வந்து முடிச்சு கொள்கிறோம். அக்காவுக்கு வந்து சாலினி அக்கானே, நான் சாலினி என்றே சொல்லி கூப்பிட்றேன். என்னது? ஓ, சாலினி அக்காவுக்கு வந்து ஐயோ எல்லாத்துக்கும் முதல் வந்து அந்த லண்டன் நாட்டில் இருந்து குகனும் சுஜனும்
சரியா 2 பேரும் தான் இந்த உதவி தந்திருக்காங்க 8000 ரூபாய்க்கிட்ட பெருமதியான சாமான். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிடுங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. சரியில்லை பேர் சொல்லுங்க. குகன்னா சுஜனக்கா. சரியா குகசோஜன் சொல்லுங்க, இல்லாட்டி லண்டன்ல இருந்து சும்மா சொல்லுங்க. லண்டன்ல இருந்து அண்ணா அக்கான்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. லண்டன்ல இருந்து எனக்கு இந்த வீடியோ பார்த்து உதவி செஞ்ச சுஜன் அக்காவுக்கும் குகன் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி. ரைட். அடுத்த விஷயம், லண்டன்ல இருக்கிற அம்மா தான் இந்த உடுப்பு தந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல் லண்டன்ல இருந்து இந்த உடுப்பு தந்த அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி அம்மா. சரி, அப்போ 2 பேருக்கும் வந்து எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்வேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் குகனும் சுஜனுக்கும் வந்து நான் வந்து அவங்களோட வீடியோ காட்டையும்ல உங்களை வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் காசு தந்து வச்சுருந்தவங்க, எதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அந்த வகையில் அவங்களோட காசு கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் 8000 காசு எடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன். பிறகு வந்து நம்ம லண்டனில் இருக்கிற அம்மா அந்த உடுப்பெல்லாம் தந்து ஆல்ரெடி இருந்தது, யாரும் கஷ்டப்பட்டாங்க இருந்தால் கொடுங்க பாவங்கள்னு சொல்லி. ஆனால் அது தெரிந்தேன், உடுப்பு எல்லாம் வந்து நல்ல பிராண்டட் தான், பார்க்க உங்களை விளங்கும் தானே. அப்போ அந்த வகையில் அந்த அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கொள்ள போகிறோம். திரும்பவும் கதைக்கணும்னு சொல்லி யோசிக்க வேணாம். ஒரே ஒரு விஷயம் தான், அக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை வந்து பார்த்து கொடுங்க, ஒரு வீட்டு வேலையாக வந்து இருக்குன்னு சொன்னால். ஓகே, எல்லாம் சமைப்பீங்க தானே, நைக்கு விஷயம் தான். ரைட். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.